வைகாசி விசாக விரதம் என்பது முருகப்பெருமானை வழிபட ஒரு சிறந்த நேரமாகும். 48 நாட்கள் விரதம் இருந்து நினைத்த காரியத்தை முருகனிடம் வேண்டிக் கொள்ளலாம். 48 நாள் இருக்க முடியவில்லை என்றால் 21 நாட்கள் விரதம் இருக்கலாம். விரதத்தை தொடங்கும் போது அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று விரதம் இருக்கும் காரணத்தை சொல்லி வழிபட வேண்டும். விரதத்தின் போது ஒருவேளை உணவு தவிர்க்கலாம். விரத நாட்கள் முடிந்ததும் அருகில் உள்ள ஆலயம் சென்று முருகனுக்கு அர்ச்சனை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். விரதம் தொடங்குதல் செவ்வாய், வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் விரதத்தை தொடங்குவது சிறந்தது. விரதத்தை தொடங்குவதற்கு முன் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று விரதத்தின் நோக்கத்தை சொல்லி வழிபட வேண்டும். விரதத்தின் போது ஒருவேளை மட்டும் சாப்பிடாமல் இருக்கலாம். உணவு கட்டுப்பாடு அவரவர் உடல்நிலை பொறுத்தது. முக்கியமாக விரதம் நாட்கள் முடியும் வரை அசைவம் தவிர்க்க வேண்டும். காலையில் விரதம் இருப்பவர்கள் முருகனுக்கு படைத்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டு விரதத்தை தொடங்கலாம். விரதத்தின் நிறைவு 48 அல்லது 21 நாட்கள் விரதம் முடித்த பின் முருகனுக்கு அர்ச்சனை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். விரதத்தின் பலன்கள்: விரதம் இருந்து முருகனை வழிபட நினைத்தது நடக்கும், மனம் அமைதி பெறும், சுகமான வாழ்வு கிடைக்கும். 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் 21 நாட்கள் விரதம் இருந்து அதற்கு இணையான பலனை பெறலாம்.